கஷ்டப்பட்டு தான் வர முடியும். நீ ஏதாவது விவசாயத்தை பத்தி பேசு, ஏதாவது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி போட்டுட்டே இருந்தேன்னா மானிட்டேஷன் ஆயிரும். சரியா? கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆனா கஷ்டப்பட்டேன்னா ஓரளவு பெட்டர் ஆகும். ஹாப்பி பொங்கலுக்கா. ஹாப்பி பொங்கல் தங்கமோ. ஹாய் நிஷா தங்கப்பில் வாங்க. நிஷா வணக்கம், ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க? நான் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார் சகோ வாருங்கள். வணக்கம் ரமேஷ், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. இதுக்கு இப்படி இருக்குன்னு நான் ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயமும் பாப்பாவுக்கு வந்து 13 வயசு ஆச்சு. 13 வயசு ஆச்சு. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தில் தான் நான் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடாது தான். அது எது ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க சொல்லும் போது அது எனக்கு. ஓகே, ஹாப்பி பொங்கல் அக்கா. ஹாப்பி பொங்கல் சரவணன்மா, வாங்க தங்கப்பில் வணக்கம். சரவணன் சாமி, சாப்பிட்டேடி சாமி. ஹாய் அன்பு சகோதரி, சாப்பிட்டீங்க? ஹாய் பொன்ராஜண்ணா, தைப்பொங்கல் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுண்ணா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, சிறப்பாக போச்சு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருமே. பசங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களாக்கா? சாப்பிட்டாச்சு மாதிரி துறை தம்பி, சாப்பிட்டாச்சு சாமி. ஜெயராம சகோ, மன்னிக்கவும், உங்கள் கவலை மறந்து உங்கள் வாழ்க்கை இனிதாய் அமைய அந்த ஆண்டவரை வேண்டிய ஓம் நமோ நாராயணா. சூப்பர் ராஜாமா, அருமை அருமை. காணாததை காணுவதுதான் காணும் பொங்கல் அக்கா. அதாண்டி, அதான் பாப்பா அதான் சொன்னா உதயாமா. எனக்கு எனக்கு என்னடா இது காணும் பொங்கல், இவ்வளோ பெரிய பிள்ளையாயிட்டு எனக்கு இன்னும் தெரியல பாரு. அவளுக்கு தெரியுது, எனக்கு தெரியலடி உதயாமா. சூப்பர் சூப்பர் உதயாமா, ரொம்ப நன்றிடி தங்கம். அக்கா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டே சரவணன் தங்கம், நீ சாப்பிட்டே சாமி. ரமேஷ் முத்து, ஹாய்மா. ஒரு துளி கிங்மா வாருங்கள் வணக்கம். ஒரு துளி கண்ணீரை துடைப்பது நட்பு அல்ல, மறுதுளி கண்ணீரை வராமல் தடுப்பதுதான் உண்மையான நட்பு. ஆமா கிங்குமா, சூப்பர் சூப்பர், செம்ம. ஆனா அந்த அந்த கஷ்டத்தை நமக்கு தாங்கக்கூடிய சக்தி இல்லையே மனசுல. சின்னதா எதனா ஒன்னாலும் மனசு ரொம்ப பாரம் ஆயிடுது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாரம் ஆயிடுது மனசு. ஒரு சின்னதை கூட தாங்க முடியல. கவலை இல்லாத மனிதன் இல்லை, கவலையை மேற்கொள்ளும் கடவுளும் தெய்வமும் இல்லாமல் இல்லை. சூப்பர் செஞ்சியன, செம்ம. அன்பு சகோதரி, நீங்க டாக்டர் போன்ற உள்ளம் கொண்டவர், அதனால் நீங்க தான் காணும் உங்களுக்கு என்ன விளக்கம் சொல்லணும். ராஜண்ணா, பொன்ராஜண்ணா, சூப்பர் விளக்கம்னா. சிஎஸ் சகோ நாகராஜன் என்று அழைக்கலாம் அப்படின்னு ராஜாமா சொல்லிக்காங்க. உறவுகளை தேடி பிடித்து காண்பது காணும் பொங்கல். ஆமா ரமேஷ் அண்ணா, அப்படியா? சூப்பர் சூப்பர் அண்ணா. சாங் சரவணன் சர்க்கோ, தமிழ் அன்பணி, இனிய தமிழத்தினால் நல்வாழ்த்துக்கள். யாதும் முறை அனுப்பி சொல்லியிருக்காங்க. நான் சேமியா உப்மாக்கா. சூப்பர் சூப்பர் தங்கப்பில், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் தமிழ் தங்கம், ஹைடி செல்லும். என்ன அருமை தங்கக்கா, வணக்கம். வணக்கம் தமிழ்மா. நான் கற்றுக்கிட்ட டான்ஸ் மாஸ்டரை நீனும் கற்றுக்கணுமா? எவ்வளோ பெரிய டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னா என்னோட புள்ள தான் எனக்கு டான்ஸ் மாஸ்டர். அக்கா லைக் 37, ரொம்ப சந்தோஷம் தமிழ்மா. மாரித்திரை அப்படின்னு யாதும் முன்னே கூப்பிட்டுருக்காங்க. உதாரணமாக நாம் இன்று பொது இடங்களில் வெளியே சென்று பார்க்கிறோம் இல்லையா? ஓ ரமேஷன், நான் அதை தான் கேள்விப்பட்டேன் நான். சூப்பர் ரமேஷன். கலை தேவதையின் கொட்டாவிதான் நமக்கு கிஃப்ட், தாராளமாக வாங்கிக் கொள்ளுங்கள். காந்தி தங்கம்மா, இருக்கட்டும் இருக்கட்டும் மா. எங்கடி செம்பக்கானா? குட் நைட் அண்டு ஸ்வீட். சரி கீர்த்தாங்க, மிக்க நன்றி சாமி. குட் நைட் டீச்சர். யாது முறை அப்படின்னு தமிழ்மா கூப்பிட்டுருக்கா. யாது முறை யாவரும் தெரியுது மாமா வணக்கம் அப்படின்னு தமிழ்மா கூப்பிட்டுருக்கா. காணும் பொங்கல் காணும் பொங்கல் அக்கா, அது ஒன்றும் இல்லை. கடைசி பொங்கல் எல்லாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வெளியே போயிடுவாங்க. அதனால்தான் யாரும் காணோம், அதான் காணும் பொங்கல். இல்லை சரவணா, இந்த மாதிரி பதில நான் பார்த்ததே இல்லைல்ல. சூப்பரான பதில், செம்ம சூப்பர் டி தங்கம். வாருங்கள் நாகசோக, வணக்கம். நாக மியூசிக். பணம் இருக்கும் மனதில் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் பணம் இருக்கும் மனதில் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனதில் பணம் இருப்பதில்லை, இதுதான் சிலரின் வாழ்க்கை. கண்டிப்பா நாகாமன், நீங்க சொல்றது 100% உண்மைதான். அதே சமயத்துல பணம் இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஈரத்தோடவும் ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா? மனசுல கொஞ்சம் ஈரத்தோட ஒரு சில பேர் இருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்டு தான். ஆனா இன்னும் கொஞ்சமே ஒருத்தர் ஈரத்தோட இருக்காங்க ஒரு சில பேர், அது என்னோடது. ஓகே ஹாய்மா, கரெக்டா நாகாமா? இதுவும் கடந்து போகும். ஹாய்மா, வாருங்க சோகம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இதுவும் கடந்து போகும். நல்ல சபரி ப்ரோ அப்படின்னு சரவணமா கூப்பிட்டுருக்காங்க. சரவணமா, காணும் பொங்கல் என்றால் கன்னி பெண்கள் மற்றும் காணும் பண்டிகை என்று அர்த்தம். உறவுகளை காணுதல் மற்றும் பெரியோரிடமும் ஆசி
வாங்குதல் இந்த பண்டிகையின் முக்கிய அம்சங்கள்.